வணக்கம் மக்களே, வித்தியாசமான இன்ட்ரோ உடுப்போண்டு வடிக்கட்டுனா இப்போ இதுக்கு சிக்கப்பட்டு போட்டேன். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேரும் மறந்து போச்சு. வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனடாவில், அதாவது தொண்டமனாரில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து கனடாவில். அந்த கனடாவில் ரோட்டால் வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அந்த நிலத்துல எல்லாம் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு ஒன்று தெரியும். பார்க்கும்போது அந்த கல்லுகள் வந்து வளர்ந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வார வழியில். அதே மாதிரி இந்த தானா தோணுன கல் தான் இப்போ நான் இருக்கிற கல். இதை தாண்டி இருக்கிற ஒரு ஓட்டை இருக்குது. ஓட்டைன்னு பார்த்தா இதுக்குள்ளால போனவங்க தான் பெரிய ஒரு இதே இருக்குது. வாங்க உள்ளே போய் நான் பெட்டி அதை பெரிய வரலாறு இருக்குது, அதை உள்ளே வாங்க நான் சொல்கிறேன். அந்த வரலாறு உள்ளே வாங்க சொல்கிறேன். என்னோட சேர்த்து பயணிங்க. இப்போ செருப்பெல்லாம் காட்டினேன், ரங்க தெரியாகிறக்கடா. அப்பா அப்பா கடை என்ன மாதிரி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? கல்லு குத்தும் போதும் அந்த நரம்பு வந்து மண்டைக்கு அடிச்சு அதால வந்து இந்த மூளைக்கு பிரச்சனை மாறிடும். சோ அதுக்காகத்தான் இந்த பத்தியில இருந்து நாங்க கருடாவை என்னடா. சரி வாங்க உள்ள போய் பாப்போம். வாங்க. அப்பப்பா, ஓ மை காட், ஆனா இருந்தா போயிருங்க, நாங்க பிளாக் செய்ய வாரோம். யாராவது பதுக்கு இருக்கும் தானே, முன்னே யாரா இருந்தாலும் இதுக்கு முதலே நாங்க சொல்றோம். வரலாற்று ஆவணப்படம் சடப்பியா மோத்தடி சங்கானே ரோட்டடா. ஆனா கிரிசா உண்மையாவே பயங்கரமா இருக்கு. ஆனா இதுக்கு உள்ள பின்ன இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இந்த இடத்துக்கு, முதல் முறையாக. இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். வந்து இது வந்து எங்களோட சங்கிலியன் மன்னன் வந்து, அதை பற்றி உள்ளே போய் சொல்கிறேன். இப்போ சொன்னவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் கட்டு விடும். வாங்க உள்ள போ. ஓமா ஓமா ஓ, உண்மையாக நல்ல மிக அருமையாக இருக்கு. கூலிங்கண்டா இந்த வெயில் காலத்தில் இதை வந்து படுத்துருக்கலாம். இந்த புகையக்க வந்து ஜம்பன்றான். ஓமா கடவுளே, சூப்பரா இருக்கா. இதெல்லாம் உங்க படத்துல பார்த்துருக்கீங்க. 1001 படம் வாங்கி கிடக்கு. 1001 இது கேமராமேன் உண்டு, நான் உண்டு. 1001 வாங்க. தலையில விடாத உடைஞ்சு இல்லை, இது உண்மையிலே பாதுகாப்பானது. நல்லனதுக்கு நிறைய பேர் வந்து ஒழிச்சிருந்தவ. உண்மையாகவே மிகவும் கூலிங்காக இருக்குது. முதலாவது விஷயம், கூலிங் வந்து குளிர்மையாக இருக்குது. இதுக்குள்ளே வரும்போது இதுக்கு தான் ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து பதுங்கி இருந்ததாக எங்களோட வரலாற்றில் இருக்குது. அதுவும் சங்கிலி பதுங்கி இருந்தவன் இந்த பார்க்க தெரியுது. பதுங்கி இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. இங்கே வந்து ஒரு கம்பெனி வந்து பதுங்கி இருந்து அவங்களோட திட்டத்தை தீட்டியிருக்காண்டு இதில் வந்து தெரியுது. இது நான் இப்போ இது யுசுப்பாத்திக்கு சொன்னாலும் உண்மையாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குடிபான வகைகள் வந்து இங்கே பயன்படுத்தப்படுவது. வேகமாக இருக்கலாம், மற்ற தேத்தனி கேத்தில் இருக்குது. இங்கே டீ ஆற்றி குடிச்சிருக்கணும், அதுக்கான ஆதாரங்கள் இங்கே இருக்குது. மற்றது கப்பு எல்லாம் இருக்குது, ஒன் டே கப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் இருக்குது. ஸ்ட்ராங் வந்து இலங்கையில் ஃபேமஸான ஒரு பிராண்ட். ஸ்ட்ராங் எல்லாம் இங்கே இருக்குது. அப்படியான மிகவும் இங்கே வந்து கருங்குளவிகள் இருக்கும். அதுதான் நீங்கள் அவதானமாக கவனிக்க வேண்டும். இப்படியான குகைகளை வந்து கருங்குளவிகள் கூடு கட்டி இருக்க மட்டும் எங்களோட அம்மம்மா சொல்லியிருக்கிறான். அதை அழிஞ்சு கவனமாக வேற மண்டையில் குத்தினுச்சேன்டா. பிறகு எங்களோட இப்போ நான் பழசையே மறந்துடுவேன், எங்கே இருக்குன்னு தெரியும் அப்படின்னு. அதனால ஜாக்கிரதையாக இருக்கும். ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க, இதுகளுக்காக இருக்கும் கூடுதல் கவனமாக இருக்கும். ஓகே, இது வந்து இயற்கையாக உருவானது. இப்படி ஒரு இயற்கையான இடம் உண்மையாக நல்லா தான் இருக்குது. அது ஒரு ஊற்று மாதிரி அந்த கீழே வாங்கி தண்ணி மழைக்கெல்லாம் இப்படி இருக்கும் இந்த இடம். அந்த ஒவ்வொரு இடத்தால தண்ணி ஒழுக சூப்பராக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். ஒரு நாளைக்கு மழை பெய்ய வந்துடல. 1 அறை 2 அறை 3 அறை 4 அறை இருக்குது. இப்போ 2வது அறைக்கு போகிறேன். இது அறை இல்லை, இது வந்து பெரிய தப்பிச்சு ஓடுறதுக்குரிய பாதை. தப்பிச்சு ஓடுறதுக்குரிய பாதைகள் இதெல்லாம் மூடப்பட்டிருக்கும் பாதைகள், தரவாசி பாதைகள். இதுக்கு வந்து நிறைய பேர் தங்கி இருக்கிறதுக்கான ஆதாரங்களும் கிடக்குது. ஒவ்வாறு தங்கி இருக்குது. வரலாற்றை பற்றி பார்த்தீங்கன்னா, முசுப்பாத்தியரை விட்டு வரலாறை பற்றி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சங்கிலியன் மன்னன், எங்களோட யாழ்ப்பாணத்தை ஆண்டவங்களுக்கு தெரிந்த சங்கிலிய மன்னன் வந்து இங்கே வந்து ஏதாவது போர்க்காலங்களில் வந்து தங்கி இருக்கிறதாகவும், மற்றது வந்து
கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் இருக்கால கொஞ்சம் இன்னொரு போரில் பயப்பட்ட சின்ன குழந்தைகளை தெரியுமா முந்தி கொண்டே ஒரு சுரங்கத்துக்கு கொண்டே வச்சுருப்பாங்க. இந்த போரில் ஈடுபட முடியாத ஆட்கள் வந்து இப்படி இடங்கள்லாம் பதுக்கி வச்சுக்க அவங்களோட சந்ததியினர் வளரணும். போரில் வந்து எல்லாம் இறந்துட்டா சந்ததி போயிடும். அதால் அவையில கொண்டு பதுக்கி வைக்கவும் இருக்கலாம். பட் இதில் வந்து சங்கிலியன் எனக்கு தெரிஞ்ச வரலாறு படி சங்கிலியம் என்னன்னு இதை பயன்படுத்தினதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. நிறைய பேர் கூறியிருக்கணும். மற்றது வந்து இதில் அதுக்கு பிறகு வந்து எங்களோட உள்நாட்டு அது என்ன சொல்கிறேன் போர்லையும் வந்து இதை பயன்படுத்தின மாதிரி வாய் வழியான வார்த்தையை கூறியிருக்கிற நிறைய பேர். அது எந்த அளவுக்கு உண்மையாக தான் இருக்கு. ஏன்டா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எந்த இடம் வந்து இந்த இடத்தையே உங்களுக்கு விளங்கினா விளங்கும். இது வந்து வல்வட்டித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற தொண்டமன்னார் என்றால் அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, எங்களோட அரச பண்டு ஆண்ட பரம்பரை தான் எங்களை இதுதான் எனக்கு மற்றது என்ன இந்த பாதையை பாருங்க. இதுதான் ஒரு வந்து நீளமாக போகிற மாதிரி இருக்குது. இந்த பாதையை பார்க்கும்போது என்ன செய்யுது ரொம்பவும் பயமாக இருக்குது. பயங்கரமா இருக்கு இந்த பாதை வந்து. இதுல பாதை வந்து அங்கால மூடப்பட்டு இருக்குது. இதுக்கு அங்கால போயிடாதான் இது வந்து நீளமான இந்த பாதையை பார்க்கும்போது இதால் வந்து போய் வேறு இடத்துல ஏறக்கூடிய மாதிரி வசதி வந்து இருக்கிறது. இதில் அது வந்து எந்த இடம் வந்து நிறைய பேர் இந்த ஊர் கிராமக்கள் சொல்ல இடம் வந்து ஏதோ மலை சின்ன மலை என்று ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கிராமத்துக்கு போய் ஏறுது. இந்த பாதையினோட போய் ஏறலாம்னு சொல்லினோம். அதெல்லாம் உண்மையாக தெரியலை. இந்த ஊர் ஆக்களை பற்றி சொல்லினோம். மூடி இருக்குது. அந்த தானா மூடிச்சு அல்லது அவங்க மூடினாங்கன்னு தெரியல. ஆனால் மூடி இருக்குது அந்த இடம். மண்ணால் மூடப்பட்ட மாதிரி தான் இருக்குது. இயற்கையாக மூடின மாதிரி தான் இருக்குது. சரி, இதுவும் கொஞ்சம் காலத்தில் மூடிடும். பார்க்க விரும்பினாக்கள் வந்து உடனடியாக பாருங்கள். இந்த கூலிங்கான பிரதேசம் இந்த பாருங்கள் புளிய மரம் நடுவில் மற்ற உங்களுக்கு மஞ்சு மூல் வாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்க. அபிராமி வந்து நீங்கள் வந்து பாட்டும் பாடலாம். டூயட் பாடலாம். எல்லாத்துக்கான ஏற்றவான வசதிகளும் இங்கே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா கண்மணி அன்போடு காதலன் எழுதும் கடிதம் வந்து எங்களோட கமலஹாசன் அந்த பாட்டு வந்து இங்கே அடுத்து என்ன சொன்னால் விட்டுவாங்க. அது போய் சொல்லுவாங்க. இப்போ எதால் போகிறேன்னு தான் தெரியல. இது வந்தது சரி, போகிறது தான். பார்த்தீங்கன்னா ஒரு மூடி காணப்படும் ஒரு மரத்தால் அதான் அந்த மரம் புளிய மரம் வந்து கீழே தான் வேர் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே தான் வேர் இருக்குது. மேலேருந்து பார்க்க ஒரு நல்ல ஒரு மூடு இது மாதிரி இருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு இயற்கையாக ஒரு குளுமையாக இருக்குது இந்த இடம். கட்டாயம் இங்கே வாருங்க, வந்து பாருங்க இந்த இடத்து கட்டாயம். இது வந்து கெருடாவில் என்ற இடத்துல வந்து அமைந்திருக்கிறது. உங்களுக்கு இதில் கேட்டுட்டு வரலாம். அஞ்சாலே தொண்டமனார் பக்கம் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அதில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இந்த ரோட்டு. அதுக்கு இறங்கி வந்து இதில் மண்டபக்கிழங்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து விடுவாங்க சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு போகலாம். வந்து பாருங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தயவு செய்து. அப்போ தான் நாங்களும் தொடர்ந்து வீடியோ போடலாம். நன்றி, வணக்கம். தோல் கொடுப்பான். தோலை இவன் வந்து 2 தோலும் கொடுத்துக்கான். அப்ப டபுள் தோல். அவனை விட்டுட்டு வர இல்ல அவனை தூக்கம் இல்ல அவன் காலை ஒரு கனமரம் இந்த பாருங்க வீட்டு காலையும் இந்த காலையும் வந்து இப்படிதான் மனுஷன் மேல கூடிய இருந்தால் பிரச்சனை வாழ்க்கையில. ஒரு வார இடங்களில் மறக்கிற அப்படிங்க போய் வீட்டில் வைக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து கல்யாணம் பண்ணும்போது யோசிங்க. சிங்கள இருக்கும் நன்றி.
போகிற வாரங்களை மேலே செடியில் நீங்கள் போய் அங்கே வாடி பேத கிடக்கு. என்ன வாழ்க்கை அங்கே தலைவன் தெரியும். அந்த தலைவன் இப்போ நான் அவ்வளோ சொன்னது காரணம் தலைவனோட இதை நான் ப்ளூ பஸ்ஸில் வரேன்.